Hey guys, Hey guys, welcome to my channel. என்னம்மா கையில நிறைய என்னென்னமோ காய்கறிகள் வச்சிருக்கீங்க? என்ன பண்ண போறோம்? நிறைய காய்கறிகள் போட்டு சாம்பார் வைக்க போறோம். சூப்பர். என்னென்ன வச்சிருக்கீங்க? அவரைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, மாங்காய். சூப்பர்மா. தட்டு ஃபுல்லா ஒரே காய்கறிகளா இருக்கே, கலர்ஃபுல்லா வேற இருக்கு. எல்லாம் போட்டு சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும். நல்லது உடம்புக்கு, சத்து உள்ள காய்கறிலாம் சாப்பிட்டா அதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சூப்பர்மா. சைட் டிஷ் அப்புறம் சூப்பர். இன்னைக்கு சூப்பரான லஞ்ச். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேணும்னா கீரை கண்ணாலும் கடைவோம். ஓகே. சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வைக்க போறேன். பருப்பு தோரம் பருப்பு போட்டேன் 100 கிராம். மஞ்சள் தூள் போட்டேன். அப்புறம் என்ன போடணும்? இல்லை வந்து இப்போ காய்கறிகள்லாம் போடுறேன். என்னென்ன போட போறீங்க? கொஞ்சம் பீன்ஸ் போடுவேன். கொஞ்சம் இதில் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் சாம்பாரில் வதக்கி வைக்க போறீங்க. சூப்பர் சூப்பர். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ல. இந்த மாதிரி யாரெல்லாம் சாம்பார் வைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கத்திரிக்காய் மட்டும் எல்லாத்தையும் போட்டுருவேன். பச்சை மிளகாய் இது மட்டும் தான் போட போகிறோம் வேக வைக்கிறதுக்கு. இதெல்லாம் போட மாட்டோம். தக்காளி பழத்தெல்லாம் போட்டுடணும். எல்லாமே வா. நீங்களும் இந்த மாதிரி அம்மா என்னென்ன காய்கறிகள் போட்டாங்களோ பாதி பருப்பில் வேக வச்சுட்டு மீதியை வதக்கி வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் மட்டும் தான் போடுவேன். ஓகே ஓகே. வேறு பூண்டு போடணும். பூண்டு வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கலாம். வதக்கத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சுத்தமாக தண்ணி வச்சுட்டாங்க. இப்போ விசில் போட்டு மூடிக்கலாம். எத்தனை விசில்மா? 3 விசில் வச்சுக்கலாம். ஓகே. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இண்டக்ஷனில் தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. அப்பளமும் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால கம்மி கீழே தான் வைக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரியுதுமா. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பருப்புலையும் வேக வைக்கிறோமா, இதுலையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஆனியன் வதங்கிட்டு இருக்கு. இப்போ கேரட் பீன்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல, கொஞ்சம் வேக வச்சாச்சு. கொஞ்சம் அது வதக்கணும். அவரைக்காய், கேரட், பீன்ஸு எல்லாம் போட்டு கலராக இருக்குது. கல் உப்பு. மாங்காய் இறங்கிடலாம். எனக்கு கொஞ்சம் மாங்காய்த்தாங்களா? மாங்காய் இருக்குதுங்க. இது சாம்பாருக்கு குட்டியா. இது சாம்பாருக்கு வேறு வச்சு சாப்பிடுவேன். முருங்காய் எப்படியுமே இப்படி 2 தான் நாங்கள் போடுவோம். ஆமாம். இப்போ தான் நல்லா ஊறி இருக்கோம்லம்மா. நல்லா அப்படி தான் சாப்பிடுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி முருங்கைக்காய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கீங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழம்புல இருக்க குழம்பு டேஸ்ட்டு உப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். நாங்கள் இப்படி தான் போடுவோம். 2ஆக கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. பருப்பெல்லாம் எல்லாம் சூப்பராக வெந்து குழஞ்சிருக்கு. நல்லா வதங்கிச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு சாம்பார் வாசனை வருது. இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். ஒரு வதக்கி சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குமா? பார்க்கவே. இதெல்லாம் முருங்கைக்காய் வாவ் போட்டுடலாம். சாம்பார் ஃபேன்ஸுக்குலாம் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க கலர். மாங்காயம் போட்டுடலாம். இப்பவே வா. நல்லா புளி வச்சு கொதிக்கணும். ஓகே. தேவையான அளவு புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ரவுண்டு. சாம்பார் கலரே பாரு அருமையாக இருக்கு பார்க்கவே. அவங்கவுங்களுக்கு தேவை. புளிப்பு நிறைய சாப்பிட்றவங்க புளி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிங்க. எங்கள் புளிப்பு தகுந்தமா நாங்கள் கொஞ்சம் ஊற்றுவோம். ஓகே. இப்போ சாம்பார் ஃபைனலாக கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிட்டிங்களாம்மா? அப்பளம் பொரிக்க போகிறேன். இது கீரை வந்து பொரியல். சூப்பர். இன்னைக்கு நிறைய காய்கறிகள் போட்ட சாம்பார், கீரை பொரியல், அப்பளமும் பொரிக்க போகிறோம். அப்பளம் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சமான எண்ணெயில் அப்பளம் பொரிக்கிறோம். அடுத்த அப்பளம் போடுங்க. சாப்பாடு விசில் வந்துருச்சு. இது நிறுத்துறோமா? வாவ் சூப்பர். அப்பளம் பொரிச்சாச்சு. இதோட லாஸ்ட்டு அப்பளம் லாஸ்ட்டு வந்து பொரிக்கிறோம். பொரிச்சு முடிக்க போகிறோம். ஃபைனல் அப்பளம் பொரிச்சாச்சு. சூப்பர். எனக்கு ஒரு அப்பளம் தரீங்களா? எடுத்துக்கோங்க. அடுப்பு பிடிச்சி எடுத்துங்க. சாப்பாடுலாம் சூப்பராக ரெடியாம்மா? ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நிறைய காய்கறிகள் போட்டு வச்சுருக்கோம். எல்லா காய்கறிகளையும் போடுங்க, சாப்பிட்லாம் இன்னைக்கு. இந்த மாதிரி சாம்பார் அன்னைக்கு நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சாப்பிட்டு அது ஒரு சந்தோஷம்ல. ஆமாம். கீரை தொட்டுங்க. சூப்பர்மா.
கீரை பொரியல் ரெசிபி அம்மா நான் ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. தண்டு கீரை பொரியல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நம்ம லைவில் கூட போட்டிருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். வாங்க எல்லாம் சாப்பிட்லாமா? சாப்பிட்டு பாருங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. நிறைய காய்கறிகள், அப்பளம், பொரியல் எல்லாமே நல்லா இருக்கா? இன்னைக்கு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் மிஸ்ஸிங்கள. வாழைக்காய் உருளைக்கிழங்கு பொரியலாம் கீரை இருந்துச்சு, தண்டுக்கீரை அதை பொரியல் செஞ்சாச்சு, அப்பளம் போட்டாச்சு. யாருக்கு இந்த மாதிரி சாம்பார், அப்பளம், பொரியல்லாம் நிறைய வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா இன்னைக்கு புது அப்பளம் வேற வாங்கி வந்திருந்தாரு. புது அப்பளம் நல்லா தான் இருக்கு, டேஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கா? புதுசாக ஏதோ ஒன்று வாங்கி வந்தாரு, எல்லாம் வாங்கி போகிறாங்க, நல்லா இருக்கு. அப்பாவுக்கு அப்பளம் தான் பிடிக்கும். அப்பளம் பொரிச்சு தர சொல்லி கேட்டுனே இருப்பாரு இல்லம்மா. அப்பளம் நல்லாதே. அப்பாக்காகவே அப்பளம் பொரிச்சாச்சு. நிறைய எண்ணெய் இருந்தால் தானே நல்லா பொரிக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்கு, இதுவும் சூப்பரா இருக்கு. அம்மா இல்லைடா, நீயும் சாப்பிடல? எனக்கு அப்பளத்தோட வச்சு ஊட்டி விடுங்க. அப்பளம் தோடியா? ஆமா. எல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டுங்களா? சூப்பரா இருக்குமா? இந்த மாதிரி அப்பளம் சாம்பாரோட சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குமா. என்னது இது? இன்னைக்கு அப்பா நமக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன ஜூஸ்மா? ஓ, இது எப்பயும் வாங்குறது உங்களுக்கு? எல்லாம் ஃப்ரூட் ஜூஸ், மிக்ஸ்டு ஃப்ரூட். அப்புறம் ஃப்ரூட். இது வந்து ஆப்பிள் ஜூஸ், என்னோட ஃபேவரட் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் இப்போ சாப்பிட்டுட்டு இதெல்லாம் குடிக்கலாம் நம்ம. சூப்பர் சூப்பர். வெயிலுக்கு நல்லது, ஆரோக்கியமா இருக்கும், ஹெல்த்துக்கு நம்ம ரொம்ப நல்லது. ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஜூஸ் குடிக்கிறேன்டா. அப்பா வாங்கிட்டு வந்த ஜூஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது, ஜூஸ் குடிக்கிறேன். சரி குடிங்க. சூப்பராக இருக்குது. 15 ரூபான்னு தான் சொல்லிட்டாரு. 15 ரூபாய் எல்லாம் கலந்து ஜூஸ். இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்டு மற்ற ஷாப்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுல்ல, இந்த கடையில் நல்லா இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிடுங்க, ஜூஸ்லாம் குடிங்க, நல்லது. இந்த வெயிலுக்குலாம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி காய்கள்லாம் பாதி காய் வேக வச்சுட்டு பருப்பு கூட பாதி வதக்கி சாம்பார் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இந்த காயெல்லாம் வச்சு இப்போ இந்த மாதிரி சாம்பார் வச்சா எப்படிங்கன்னு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கலாம். பாய்.